ககன் கிட்ட அவங்க அப்பா குடிபோதையில் மொத்த விஷயத்தையும் தன் ஒய்ஃபுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ககன் ரொம்பவே கோவப்பட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஓடி போன செடி வந்துட்டு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து அவங்க அப்பா இதில் ஊற்றிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பா அந்த குடிபோதையில் மொத்தத்தையும் அண்ணன் கிட்ட சொல்லிட்டப்பா, அண்ணன் கோவமாக வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கான், என்ன பண்ணுவான்னு தெரியல, வா போய் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்தா இன்னும் கோவப்படுவாண்டா, நீ போய் எப்படியோ தடுத்து நிறுத்துடான்னு சொல்கிறாங்க. அப்புறம் செடி சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு. இந்த பக்கம் ககன் வேகமாக கோவமாக போயிட்டுருக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் போயிட்டு செடி வந்துட்டு அவங்க அத்தையான அபூர்வாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நீ எப்படியாவது அங்கே வந்து போயிடுங்க, அண்ணன் கோவமாக வரேன், அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சின்னு சொல்ல, நான் ஏன்டா போனேன், இது என்னோடய வீடுடா, அவன் இன்னைக்கு உயிரோடு இந்த வீட்டை விட்டு போகிறானா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆளுங்களை ஏதோ செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அபூர்வா. இன்னொரு பக்கம் இங்கே சாரதாவுக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு, நான் குடிபோதையில் வந்துட்டு ககன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அபூர்வாவை ஏதாவது பண்ணிடுவான் அவன், யாருக்காகனாலே சும்மா விட மாட்டான், உங்களையே சும்மா விட மாட்டான் அவன், அபூர்வாவெல்லாம் இன்னும் இது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பயந்துருக்காங்க. எப்படியாவது தடுத்து நிறுத்துன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே ககன் வீட்டுக்கு கோவமாக வராரு. அப்போது ரவுடிங்களெல்லாம் முன்னாடி நிப்பாட்டி வச்சுட்டு இவங்களை தாண்டி வாடா, ஹீரோனா அவங்களெல்லாம் அடித்து போடுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தௌலத்தாக பேசிட்டு சேரில் உட்காந்துட்ருக்காங்க வீட்டு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி நம்ம அபூர்வா. இவர் பாட்டுக்கு வராரு, வந்து எல்லாரையும் அடித்து சூப்பராக தும்சம் பண்ணுறாரு. இதை வந்து ரசிச்சுட்டு மொட்டை மாடியில் நின்றுட்டு நம்ம நட்சத்திரா வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே நம்ம பூமி வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சத்தம் கேட்டு வராங்க, ககனை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க, அபூர்வாவை நோக்கி வராரு, எல்லாரையும் அடித்து போட்டு. ஆனால் பூமியை அப்படியே தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு முன்னாடி போகிறாரு. அப்போ அந்த ரவுடிங் கையிலேருந்து அந்த கத்தி எடுத்துக்கிட்டு போகிறாரு. பூமி போய் எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஆனால் அவர் பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்காங்க. இங்கே அபூர்வா போலீஸ் ஃபோன் பண்ணிடுறாங்க, இங்கே ஒருத்தன் வந்திருக்கான், உடனே அவனை வந்து அரெஸ்ட் பண்ண போங்க, அவனை உள்ளே தள்ளுங்க அப்படி இப்படின்னு சொல்ல, இதை கேட்டு பூமி பயந்து போயிடுறாங்க. ககனை தடுக்கவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் ககன் பயன்படுத்துகிற மாதிரி அபூர்வா கிட்டே போயிட்டு, உனக்கு இன்னைக்கு இப்போ பொண்டை அடிக்கிறேன், அதுக்கான அவமானம் என்னன்னு உனக்கு தெரியட்டும் அப்படின்ற மாதிரி கிட்ட போகிறாரு. கரெக்டாக பூமியை வந்து பிடிச்சி அந்த கத்தி இது பண்ணி தள்ளி விட்டுட்டு ககனை ஒரு பல்லார்னு ஒரு அடி கொடுக்குறாங்க. ஷாக் ஆகி போயிடுறாங்க மொத்த பேரும். முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்கிறாங்க. இவளுக்கு நம்ம எல்லாமே செஞ்சுருக்குமே, அப்போ ஏன் நமக்கு அகெயின்ஸ்டாக இது பண்ணுறானேன்னு அப்படியே சிலையாகி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ககன் அங்கேருந்து திரும்பி போயிடுறாரு. அப்படியே மழை பெஞ்சிட்டுருக்கு, அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் இங்கே பூமியும் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க, அந்த ககன் தான் இப்படி பண்ணான், அவன் கார் கூட வெளியே நின்றுட்டுருக்கும் பாருன்னு சொல்கிறாங்க. பாட்டியெல்லாம் வேணான்னு அபூர்வா கிட்ட சொல்ல, அதெல்லாம் முடியாது, அவனை உள்ளே தள்ளணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா அங்கே ககன் இல்லை. அதோட எபிசோடு முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.